The Prime Minister of Sri Lanka, Ms. Harne Amarasuriya மகாத்மிய பார்த்தீர்களா? உங்களுக்கு அடித்த அதிர்ஷ்டம். பணமழையோ கொட்டுன்னு கொட்டுது. ஒரு பக்கம் மழை கொட்டி வெள்ளம் கொட்டுகின்றது, அடுத்த பக்கம் அதனை காரணமாக வைத்து பணமழையோ மழையாக கொட்டுகின்றது. முன்னாள் ஜனாதிபதிகளில் ஒருவரான மிஸ்ஸஸ் சந்திரிகா குமாரதுங்க அம்மையார் உங்களை தேடி வந்து 250 மில்லியன் பணத்தை காசோலையாக கையளித்து சென்றார். எதற்கு தெரியுமா? வெள்ள நிவாரணமாக. ஏகபோக வாழ்க்கை வாழவல்ல. மறந்து விடாதீர்கள் தலைவியாரே. இந்த அம்மையாரை தான் வீட்டிலிருந்து துரத்தி அடிக்க நீங்கள் இரவு பகலாக பாடுபட்டீர்கள். அன்று இவர் செத்திருந்தால் கூட நீங்கள் பால்சோறு ஆக்கி கொண்டாடியிருப்பீர்கள். அந்த அம்மாவோ உங்களை தேடி வந்து, என் தங்கையே இதனை பெற்றுக்கொள், இது என் பக்கம் இருந்து 250 மில்லியன் காசோலை. உண்மையில் உங்களுக்கு வெட்கம் அண்டோண்டு இருந்திருந்தால் நீங்கள் அதனை பெற்றிருக்கக்கூடாது. ஏனென்றால் இந்த அம்மையார் நோய்வாய்ப்பட்டிருந்த சமயத்தில் தள்ளாத வயதில் இவரை நடுவீதிக்கு இழுத்து வந்தவர் நீங்கள். ஒரு பெண்ணாக இருந்தும் இன்னொரு பெண் மீது இரக்கம் காட்டாத உங்களுக்கு அதே பெண்ணிடமிருந்து 250 மில்லியன் காசோலை கிடைப்பது என்பது வெட்கத்துக்குரிய ஒன்று. அதனை பெற்றுக்கொண்ட நீங்கள் வெட்கம், மானம், சூடு சொன்ன எதுவுமே இல்லாத ஒரு தலைவி என்பதை நான் இந்த உலகுக்கு சொல்ல விரும்புகின்றேன். பார்த்தீர்களா உங்களுக்கு ஏற்பட்ட நிலை? ஒரு வெள்ளம்தான் உங்களை பிரட்டி போட்டு விட்டது. என்ன ஆணவம், என்ன அகம்பாவம், என்ன பேச்சு, என்ன அடாவடித்தனம். நான் நினைத்ததை செய்வேன், யாரும் தலையிட முடியாது. இயற்கை அன்னை ஒரே போடு அம்பட்டும் ஓடி போயிடுச்சு. பார்த்தீர்களா தலைவியாரே? வானம் பிளந்தது, பூமி பிளந்தது, உங்களுக்கு நிற்கக்கூட இடமில்லை. இது ஆரம்பம் மட்டுமே. அடுத்து வரக்கூடிய சுனாமி அலையில் உங்கள் மாளிகை கூட காணாமல் போய்விடும். மறந்து விடாதீர்கள்.